என்ன 12 மணி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. காலமாவே நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம், ஆண்கள் சமையல் அறைக்கு வரணும், சமைக்கணும் அப்படின்னு சொல்லி. சமையல இருந்து எல்லாமே நம்மளால செய்ய முடியும் நிரூபிக்கணும். அப்படி செம்மையா சமைக்கிறா, பயங்கரமா ருசிக்கிறா. இன்னைக்கு ஒரு புக்கே நியூக்ளியர் ஃபேமிலிஸா வர்றப்ப 2 பேர் சேர்ந்து சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் तू जानू वानू जो कहता है बीवी तेरी हूँ लगता है सामे எனக்கு நல்லா சமைக்க தெரியும், எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளவு வேலையும் கரெக்டா பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி. நான் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவை கல்யாணம். சொல்லாதீங்க. 5 kg சிக்கன். இந்த திருமணத்திற்காக காத்திருக்கும் பையன்கள் பெண்கள் இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. எப்போதும் சமைக்கிற அப்பாக்கள் ஒரு பக்கம், அவருடைய பிள்ளைகள் இன்னொரு பக்கமாக இந்த நிகழ்ச்சியை அப்படி பாரு, சூப்பர் சீனரி. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. அப்பா பரோட்டா சூப்பரா செய்வாரு. இதோ வந்துட்டேன். அப்பா வந்து சப்பாத்தி சுடுற விதத்தை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும் சாப்பிடணும்னு. சப்பாத்திக்கு நெய் ஊத்துறாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. நல்ல காம்பினேஷன், குட் காம்பினேஷன். உளுந்தஞ்சோறுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நல்லா நிறைய விட்டு அது உளுந்தஞ்சோறு எங்க அம்மா பண்ண நான் தொட கூட மாட்டேன். எங்கப்பா வந்து பன்னிக்கறி, அப்புறம் பன்றிக்கறி, பன்னிக்கறி ஏன் 2 3 தான் சாப்பிட மாட்டியா? அப்புறம் கருவாடு, மீன் இதெல்லாம். ஆமா, மறந்தே போச்சுடா. என்ன சமையல் அவருடைய சமையல் அடிச்சுக்க முடியாது. இதுல வந்து குடல் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. அதெல்லாம் லாரியில வருதா? அப்பா நீங்க எவ்வளவு தோசை கேட்டாலும் அது சூப்பரா போடுவாரு. ஒரு என்னடா சொல்ற? ஆமாண்ணே. 15 வெரைட்டினா என்னமா அது? என்ன 15 வெரைட்டினா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. தக்காளி சாதம் வந்து யூஸ்வலா எல்லாரும் குக்கர்ல வச்சிருப்பாங்க. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அதோட ஸ்பெஷல் எப்படி செய்வாங்கன்னா தனியா தொக்கு மாதிரி செய்வாங்க. சோ இஞ்சி. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த தக்காளியோட சைஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்ச் நம்ம அளந்து கட் பண்ற மாதிரி இருக்கும். எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு. சிக்கன் குழம்பு வந்து வச்சாருன்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்டு செத்து போன்னு சொன்னா கூட நான் ஹாப்பியா நாளே நம்ம வந்து ஏஞ்சி கையை முகந்து பார்த்தா கூட அந்த வாசனை வந்துட்டு அப்படியே கையிலேயே இருக்கும். இதுல என்னப்பா சந்தேகம்? இது இன்னைக்கு மட்டும் நடக்கிறது இல்ல, காலங்காலமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. வந்துட்டு இடியாப்பம் சூப்பரா செய்வாங்க. இடியாப்பம். எங்க அப்பா கார குழம்பு ரொம்ப நல்லா வைப்பாங்க சார். ஆட்டோட மூளை செய்வார் சார். ஆட்டு மூளையெல்லாம் செய்வாப்ல. யோ, மூளை இருக்கா? இது வரைக்கும் வந்தவனுக்குலாம் இருந்ததுப்பா, உனக்கு தான் மூளை இல்ல. சிக்கன் பிரியாணியும் மட்டன் தொக்கும் அப்படியே சூப்பரா பண்ணுவாங்க. ஒரு 4 சிக்கன் பிரியாணி, 6 மட்டன் பிரியாணி, ஒரு 12 ஆப்பாயில், 12 ஆம்லெட் போடு. அதெல்லாம் வேணாம், நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போடா பெண்ணே. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எனக்கு சாம்பார் பிடிக்கும், என் தங்கச்சிக்கு காரக்குழம்பு பிடிக்கும், என் அம்மாக்கு ரசம் பிடிக்கும், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எனக்கு கடலை பருப்பு வடை பிடிக்கும், என் தங்கச்சிக்கு உளுந்த வடை பிடிக்கும். என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? உங்களுக்கு சமைச்சு போட்டது ஹோட்டல் வச்சிருந்தா கோடீஸ்வரர் ஆயிருப்பாரு போல இருக்கே. அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.